ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பு கர்த்தரை பிள்ளைகள் எல்லாருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது திருச்சபையின் மூலமாக உங்கள் சமாதானத்தின் நேரம், இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை கனம் பண்ண நம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் தர்மையான தேவனுடைய வார்த்தையை எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் வருகிற இந்த தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட என்னுடைய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிக்க ஊழியக்காரன் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் விடுவிக்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒருவேளை ஆராதிக்க விரும்பப்படுகிறேன், எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகலை அப்படின்னு சொன்னால் எங்கள் சபையில் வந்து ஆராதிக்க நீங்கள் கமெண்ட் வரலாம். எங்கள் சபையினுடைய ஆராதனை விவரங்கள் ஸ்தோத்திரம் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பரவாக போடப்படும். அதை பாருங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், எங்களோடு ஆராதிக்க வாங்க. நிச்சயமாய் நாம் ஒருமித்து தேவ நாமத்தை உயர்த்த ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை தருவார். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பாருங்கள். எங்களுக்காக விசுவாச பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பார்த்து ஜெபிக்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு தியான செய்தியாய் கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். யோவான் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் செய்த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதங்கள் எல்லாருக்கும் தெரியும். கானாவூர் கல்யாண வீட்டை குறித்து பாடல் இருக்குது, சண்டே ஸ்கூலுக்கான பாட திட்டங்கள் இருக்குது. அமேன் ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் ஊழியக்காரர்களுக்கான போதனை இருக்குது, விசுவாச பிள்ளைகளுக்கான தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஆண்டவர் நல்ல சின்ன பிள்ளைகளுக்கான வசனமும் வார்த்தையும் இருக்கிறது. அமேன் ஸ்தோத்திரம். யார்கிட்ட கேட்டாலும் கானாவூர் கல்யாண வீட்டில் இந்த கல்யாணம் நடந்தது, அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது, குறைவுபட்ட திராட்சரசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், எல்லாரும் சாப்பிட்டாங்க. அமேன் ஸ்தோத்திரம். ருசி உள்ளது என்று கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருடைய அற்புதம் தம்முடைய வல்லமையை கர்த்தர் இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் வெளிப்படுத்தினார். அருமையான பிள்ளைகளே, நம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் திருமண வீட்டில் தான் முதல் அற்புதத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இருந்து ஒன்றை பரிந்து கொள்ள வேண்டும். குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக இருக்கணும். ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுறார். இயேசு அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நான் சொல்றேன், இயேசு எங்க இருந்தாலும் அங்க அற்புதம் தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரா? வீட்டில் நிறைய விலையுயர்ந்த பொருட்கள், விலையுயர்ந்த பாத்திரங்கள், விலையுயர்ந்த சோஃபா, விலையுயர்ந்த கட்டில், விலையுயர்ந்த மெத்தைகள், விலையுயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது சந்தோஷம். ஆனா இயேசு உங்க வீட்டில் இருக்கிறாரா? இயேசுவை பிரியப்படுத்துகிற குடும்ப ஜெபம், ஜெபம் உங்க வீட்டில் இருக்குதா? இயேசுவை பிரியப்படுத்துகிற வேத வாசிப்பு உங்க வீட்டில் இருக்குதா? உங்க வீட்டில் இயேசுவை பிரியப்படுத்தும்படி உங்க சபையின் மூலமாய் வீட்டில் ஏதாவது ஒரு ஜெபம் நடக்குதா? யோசித்து பாருங்க. இயேசு எங்க இருந்தாலும் அங்கே குறைவுகள் நிவர்த்தியாக்கப்படுது. இயேசு குடும்பங்களை ரொம்ப நேசிக்கிறார். கணவனை, மனைவியை, பிள்ளைகளை நேசிக்கிறார். குடும்பம் என்று சொன்னால் ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள். இது ஒரு சின்ன குடும்பம். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னைக்கு பிசாசு குடும்பத்தில் தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். இந்த இடத்துல ஆண்டவர் திருப்தியாய் கொடுத்தார். திருமண வீடுன்னு சொன்னாலே கேள்விப்பட்டிருப்போம். முதல் பந்திலையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் மேலே உட்கார்ந்து பேசி கடைசியில் கொஞ்சம் வயிறு குறைஞ்ச உடனே சாப்பிட்ற ஆட்கள் இருப்பாங்க. முதல் பந்தியில் எல்லாம் கூட்டு இருந்துச்சு, எல்லா ஸ்தோத்திரம் கறிலாம் நிறைய போட்டாங்க. வர 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 கடைசி பந்தியில் எல்லாமே குறைஞ்சி ஒரு கூட்டு இல்லை, பாயாசம் இல்லை, கறி துண்டு கிடைக்கல, தண்ணியாயிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கலாம்.
ஆண்டவருக்கு மகிமை. ஏன்னா முதல் பந்திலையும் சாப்பிட்டுட்டு கடைசி பந்திலையும் நேரம் இருந்தால் சாப்பிடுவோம். அந்த வரிசையில் இங்கேயும் இந்த திருமண வீட்லையும் ஒரு ஆள் இருந்திருக்கிறார், யாரோ இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே முதல் பந்தியில் உட்கார்ந்து திராட்சை ரசத்தை குடிச்சிருக்காங்க. கடைசியில் இயேசு தண்ணீரை திராட்சை மாற்றின அந்த திராட்சை ரசத்தையும் குடிச்சிருக்காங்க. 2 மடங்கு குடிச்சிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அதில் தான் ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் முதல்ல ருசி உள்ளதை கொடுப்பாங்க, அதுக்கு பிறகுதான் படிப்படியா தண்ணி கண்ணியை ஊற்றி ருசி இல்லாததை கொடுப்பாங்க. ஆனா நீரோ ருசி உள்ளதை கடைசியில் கொடுக்கிறீரே. ஸ்தோத்திரம். பந்தியில சாப்பிட்ட ஆளு. அருமையான பிள்ளைகளே, என் தேவன் நம்முடைய வாழ்க்கை ருசிகரமான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கை எப்படி இருந்த அற்பமாய் இருந்தாலும் உங்க வாழ்க்கை ஆனந்தமாய் மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கை திருப்தி இல்லாம இருந்தாலும் திருப்தியாய் மாற்றுகிற ஆண்டவர். உங்க வாழ்க்கை குறைவோடு இருந்தாலும் அவன் நிறைவோடு மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். ஸ்தோத்திரம். அவர் வீட்டில் அழைக்கணும். டெய்லி அவர் நோக்கி உங்க முகம் இருக்கணும். டெய்லி அவரை துதித்து மகிமைப்படுத்தணும். டெய்லி அவரை நீங்க ஆராதிக்கணும். ஆண்டவனால் இயேசு பழைய பாடல்ல நாங்க சண்டே ஸ்கூல் போகும்போது இந்த பாடலாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு இருக்குது, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சுகம் உண்டே. அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இயேசுவா பாருங்க. இதுல இருந்து ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில குறைவுகள் இல்லாமல் நீங்க திருப்தியா இருக்கணும்னா, ஆண்டவர் அங்க பயன்படுத்தின இந்த 6 கற்சாடியை குறித்து ஒரு 6 காரியத்தை நான் வேகமா உங்களுக்கு நேரத்தோடு சொல்லுகிறேன். அருமை பிள்ளைகளே, ஆண்ட இந்த வசனத்துல நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனா அங்கே ஸ்தோத்திரங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள், 6 கற்சாடியின் உதவியோடு தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுகிறேன், நம்மை கர்த்தர் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு, நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆசைப்படுறார். அந்த வீட்டில் விலையுயர்ந்த பொருட்கள் இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். பாத்திரங்கள், வெங்கலத்தில் பித்தளையில பாத்திரம் கண்டிப்பா இருந்திருக்கணும். ஆனால் அங்க சாதாரண கற்சாடியை கொண்டு தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு சாதாரணமா வெளியே வைக்கப்பட்ட சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட 6 விதமான கற்சாடி. ஆண்டவருக்கு மகிமை. யாரும் அதை கண்டுகிட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். யாரும் இதை பெருசா எடுக்க மாட்டாங்க. அது ஒரு மூலையில இருக்கும், அதை யூஸ் பண்ணிட்டு அப்படி விட்டுருவாங்க. யாரும் அதை குறித்து பேச மாட்டாங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம். யாரும் நம்மை குறித்து பேச மாட்டாங்க, நம்மளை கண்டுகிடவே மாட்டாங்க, அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்கு பிறகு நம்ம மறந்துடுவாங்க. இதான் அந்த கற்சாடி நிலவரம். ஆனா அதே கற்சாடியை தான் கர்த்தர் ஆசீர்வாதம் நிறைந்த கற்சாடியாய் அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாக்குகிற ஒரு கற்சாடியாய் கர்த்தர் மாற்றினார். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, என் குடும்பத்தில் குறைவு மாற வேண்டும் என்று சொன்னால், எந்த மனக்குறைவோ, கண்ணீரோ, கவலையோ, பொருளாதார கஷ்டமோ, பிள்ளைகளே மாற வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கை திருப்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 6 கற்சாடிகள் சொல்லுகிற ஆவிக்குரிய காரியத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுவோம் சொன்னா, நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், நம்முடைய குடும்பம் பெருக்கமா இருக்கும், நம்முடைய குடும்பத்தை திருப்தியாய் ஆசீர்வதிப்பார். முதலாவது, இந்த கற்சாடி சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. பிள்ளைகளே, கடைசி காலங்கள் கொடிய காலம். பரிசுத்தத்துக்கு எதிராக பிசாசு நிறைய பாவங்கள், சின்ன பிள்ளைங்க இருதயத்தில் கூட பாவம் நிறைஞ்சு இருக்குது. யோசித்து பாருங்க. இதை பார்க்கிற நீங்கள், தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருக பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தோங்கிற அந்த வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம், அந்தரங்கத்தில் நம்ம அந்தரங்க வாழ்க்கைய, ஒருவேளை அறைக்குள்ள அந்த அர்த்தத்திலும் வருது. இன்னொன்னு, அந்தரங்க ஜீவியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மனைவிமாரே கணவருக்கு உண்மையாயிருங்கள், கணவரே மனைவிகளுக்கு உண்மையாயிருங்கள், பிள்ளைகளே உங்க பேரண்ட்ஸுக்கு உண்மையாயிருங்க, பேரண்ட்ஸே உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாயிருங்க, ஆலயத்துக்கு கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளே உங்கள் போதகருக்கு உண்மையாயிருங்க, ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க. சின்ன அசுத்தமான காரியம் அதான் ஸ்தோத்திரம். ஒரு செத்த ஈ பரிமளக்காரனுடைய தைலத்தை கெட்டு போக பண்ணுவான். சின்ன பாவம் என் வாழ்க்கையில வர வேண்டிய நன்மை அழித்துரும்.
நான் சுத்திகரிக்கப்பட்ட அல்லது துப்புரவான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அது என் வாழ்க்கையில் நன்மை கொடுக்குது. இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் நல்லவர். அங்கே 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் இருந்த இடம், ஸ்தோத்திரம், சுத்திகரிப்புக்காக வெளியே வைக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எதற்காக வைக்கப்பட்டதோ அதை மட்டும் நிறைவேற்றினதான கற்சாடி. எங்க வேலை என்னது? சுத்திகரிப்புக்கு. ஸ்தோத்திரம். வேற எதுலையுமே தலையிடல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பிள்ளைகளை, குடும்பத்தில் உங்க பொறுப்பு என்ன? ஆலயத்தில் உங்க பொறுப்பு என்ன? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் ஆமென் சரியா நீங்க பயன்படுத்தினா இடறி விழுவதில்லையே. ஸ்தோத்திரம். இந்த கற்சாடி தான் வைக்கப்பட்ட இடத்துல என்ன வேலைக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரமே நிறைவேற்றினது. ஒரு வார்த்தை சாலமோன் சொல்றாரு, தனக்கு அடுக்காத வேலையில தலையிடுகிறவன். பிள்ளைகளை, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜெபிக்கிறது கேட்குற ஒரு காரியம், பாஸ்டர் பணத்தை வாங்கி கொடுத்தேன், கொண்டு ஓடிட்டாங்க. பணம் கொடுத்தேன், அந்த பணம் எனக்கு கிடைக்கல. நகையை கொடுத்தேன், தரமாட்டிக்கிறாங்க. பத்திரத்தை கொடுத்தேன், நான் வண்டி வாங்கி கொடுத்தேன், தரமாட்டிக்காங்க. ஸ்தோத்திரம். சில உண்மையிலேயே ஏமாத்த ஆட்கள் இருக்காங்க. சிலவங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. சிலவங்க உண்மையிலேயே ஏமாத்திடுறாங்க. சில கொடுக்கணும்னு ஆசைப்பட முடியல. ஒரு தாயார் பல ஆண்டுகள் ஒரு தாயாண்ட வந்து, பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன பணம் வந்திருக்குது, கர்த்தர் நல்லவர், ஒரு சில லட்சங்கள், அதை என் சொந்தக்காரன் கேட்காங்க, நான் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன், கொஞ்சம் வட்டி தாரேன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அந்த அம்மா ரொம்ப ஆலயத்துக்கு போய் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான அம்மா இல்லை. நான் சொன்னேன், அம்மா உங்கள் பணத்தை நீங்கள் அமேன் பேங்கில் போட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது வட்டி கிடைச்சா சந்தோஷமா இருக்குமே. கேட்கல. என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. திரும்ப ஒரு சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது என் பணத்தை கொண்டு ஓடிட்டாங்க. நான் என்ன செய்யன்னு தெரியல. பாருங்க, பாவமாக இருந்துச்சு. நான் சொல்லியும் கேட்கல. பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தில் அதை அமைதியாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, குடும்ப பொறுப்பு, சபையில் உள்ள பொறுப்புல நீங்க உண்மை யுத்தமாக இருங்கள். நிரப்பப்பட்ட கற்சாடி. மூணாவது சொல்லுகிறேன், எப்பவும் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருங்க. அந்நிய பாச பேசுங்க. வேத வசனத்தினால நல்ல நிறைஞ்ச வாழ்க்கை வாழுங்க. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான வாழ்க்கை தெரியுமா? வேத வசனத்தை 66 புஸ்தகத்தை மாறி மாறி வாசிங்க. 1189 அதிகாரங்களை மாறி மாறி வாசிங்க. ஆதியாகமத்தை வாசிங்க, யாத்திராகமத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல வாசிங்க. ஆமென். மாறி 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 வாசிங்க. உங்க இருதயத்தை, நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளை வெட்டுனா ஸ்தோத்திரம், சரத்துல எந்த பகுதியில் வெட்டு விழுந்தாலும் அந்த இடத்துல இருந்து வேத வசனம் வெளியே வரணும். ஆண்டவருக்கு மகிமை. தலையை வெட்டினா தலையிலிருந்து வசனம் வெளியே வரணும். இருதயத்தை வெட்டினா இருதயத்தில் வசனம் வரணும். அந்த அளவுக்கு உங்க சரீரம் முழுவதும் வேத வசனத்தினால. எனக்கு தெரிந்த அருமையான தேவனுடைய மனுஷன் எஸ்ஏகே பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஜோக் அடித்தாலும் அமேன் என்ன பேசினாலும் 10 வார்த்தையில் 9 வார்த்தை உணர்ந்து வசனம் தான் வரணும் அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். வசனம் வருதா? படிச்சாதானே வரும். வசனத்தை முழங்கால நின்று வாசிங்க, உட்கார்ந்து வாசிங்க, அதிகமாக வாசிங்க. பிள்ளைகளே, நிரப்பப்பட்ட வாழ்க்கையில குறைவுகள் நிவர்த்தியாக்கும். அந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். 4வது, இந்த கற்சாடி தன்னை அர்ப்பணித்திருந்தது, இந்த குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்திருந்தது. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்க திருச்சபைக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தருக்கு மகிமை. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா? ஆமென். பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குவோம். இயேசு தெய்வமானால் இயேசுவை 2 கால் வைக்காதீங்க. அங்க ஒரு கால், ஆட்சிக்குள்ள ஒரு கால், சேற்றில ஒரு கால் வைக்காதீங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கற்சாடி. 2வது, அமேன் ஸ்தோத்திரம், அவன் வைத்த இடத்துல இருந்த கற்சாடி, தன்னை அர்ப்பணித்த கற்சாடி, நிரப்பப்பட்ட கற்சாடி, அவன் தன் உள்ளதை கொடுத்த கற்சாடி. ஸ்தோத்திரம். நிரப்பி சொல்றாரு, முண்டு கொடுங்க, தண்ணீரை கொண்டு கொடுங்க. தான் நிரப்பப்பட்ட தண்ணீரை அந்த கற்சாடிக்கே தெரியாது நான் அற்புதம் செய்வனான்னு சொல்லி. ஏன்னா அது மற்றவங்களுக்கு கொடுக்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, மற்றவங்களுக்காக பொருளாதார உதவி செய்ய செய்ய, சபையை தாங்க தாங்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்ய செய்ய, ஆண்டவர் கொடுக்க கொடுக்க கர்த்தர் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பார். அருமையான பிள்ளைகளை, கடைசி 6வது காரியம், இந்த கற்சாடி அற்புதத்துக்காய் காத்திருந்தது. அதுக்கு தெரியாது. அமேன் ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் கழிச்சு இந்த அற்புதம் நடந்துன்னு தெரியல, எத்தனை வருஷம் இந்த கற்சாடி இருக்குன்னு தெரியல. ஆனால் கற்சாடி மூலமாய் ஆண்டு சமூகத்தில் நீங்கள் அதிகமாய் காத்துருங்க. நான் சொல்லி நிறைவு செய்கிறேன்.
சுத்திகரிப்புக்காக உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. 2வது, வச்ச இடத்துல உண்மையா இருங்க. 3வது, நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இருங்க. 4வது, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. 5வது, எப்பவும் கொடுக்க ஆயத்தமா இருங்க. 6வது, ஆமென், ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் காத்துருங்க. அதிகாலையில் குடும்பமாய் காத்துருங்க. உன் குறைவு நிவர்த்தியாக்கும். உன் குடும்பம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? ஒரு வியாதியோடு இருப்பீங்கன்னா இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வியாதியை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மாறும். ஆண்டவரே, என் குடும்பத்தை இனிமையான குடும்பமாக மாற்றுங்கப்பா. அன்பு பிதாவே, எங்கள் குடும்பம் இன்னைக்கு இனிமையான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறீங்கப்பா. அதற்கு இந்த 6 கற்சாடியிலிருந்து 6 காரியத்தை அடிமை ஆண்டவரை ஆவிக்குரிய ஆண்டவரை காரியத்தோடு இணைத்து சொல்லியிருக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. வியாதியோடு இருப்பாங்கன்னா எல்லாம் வியாதி படுக்கை எல்லாம் மாறட்டும். தேவையோடு இருப்பாங்கன்னா தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். எந்த பகுதியில் வியாதி இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதி எல்லா போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.